Hi guys, welcome to my channel. So இன்னைக்கு சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டிங்க அப்படினா ஆல்ரெடி நம்ம அசெம்பிள்டு PC build, branded PC buildன்றது நம்மள்ட்ட எக்கச்சக்கமா தனி செக்மென்ட்ல இருக்குங்க. கன்சூமர் PC build, கமர்ஷியல் PC அப்படின்றது நம்மள்ட்ட தனியா இருக்கு branded PC. So branded PC வேணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்ல chat பண்ணுங்க. PC லேப்டாப் மட்டும் வாட்ஸ்அப்ல chat பண்ணுங்க. ஏன்னா அன்னன்னைக்கு காம்போனன்ட்ஸோட பிரைசிங்கும் காம்போனன்ட்ஸோட பிராண்ட்ஸும் மாறிக்கிட்டே இருக்கும். பிரிண்டர் ஃபோட்டோ பேப்பர் இங்க் லேமினேஷன் மிஷின்லாம் வேணும்னு நினைக்கிறோம் நம்ம வெப்சைட்டில் டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பிசி பில்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக டெய்லி மினிமம் 7லேருந்து ஒரு 10 நம்பருக்கான பிசி பில்டு தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட ஹைலைட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மள்ட்ட பிசி பில்டு ஸ்டார்டிங் 8000 ரூபாயிலிருந்து அப் டு 2 லட்ச ரூபா வரைக்கும் ரெடி ஸ்டாக்ஸாக இருக்கும். நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வித்தின் 48 ஒர்க்கிங் ஹவர்ஸில் உங்களுக்கு டெலிவரி ஆயிரும். ஸோ நம்மளோட ஹைலைட்டே என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மள்ட்ட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு இங்கேயே ப்ராப்பர் அசம்பிளி, ப்ராப்பர் OS, பேஸ் ஆஃப்டர்ஸ் இன்ஸ்டாலேஷன், கஸ்டமர் ஆன் பண்ணணும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வித்தின் 48 ஒர்க்கிங் ஹவர்ஸ் டெலிவரி, அதான் இருக்க மிகப்பெரிய ஹைலைட். ஸோ இதுவே நீங்கள் நியரஸ்ட்டில் இருக்கீங்கன்னா நம்ம ஷோரூம் விசிட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ½ அன் ஹவர் டு 1 ஹவர் ஒரு டீ பிரேக் டைம் தான், கையோட எல்லாத்தையுமே நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். மூணாவது விஷயம், நம்ம பிசி பில்டுனா வெறும் CPU மட்டும் சப்ளை பண்ணக்கூடிய நிறுவனம் கிடையாது. ஸோ எங்கள்கிட்ட நீங்கள் பிசி பில்டு அப்படின்னா அதுக்கு தேவையான மானிட்டர், கீபோர்ட், மவுஸ், உள்ள இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ்க்கான லைசன்ஸ் கீ, UPS, A to Z எல்லாமே நம்மகிட்டே கிடைக்கும். இதான் நம்மளோட ஹைலைட். ஸோ கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் எதெல்லாம் அதிகமாக என்கொயரி ஆகுதோ அதுக்கு நம்ம ஆஃபராக பிசி பில்டு பண்ணுறது நம்ம சேனலோட ஹைலைட்டு. ஸோ இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 கஸ்டமருக்கு மேலே வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி என்கொயரி பண்ணது. ஸோ எனக்கு வந்து பட்ஜெட் ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளே இருக்கணும், வெறும் CPU மட்டும் போதும். ஆல்ரெடி வீட்டில் டிவி இருக்குது, டிவியோட நான் கனெக்ட் பண்ணிக்குவேன். ஆல்ரெடி என்கிட்ட ஒரு மானிட்டர் இருக்குது, மானிட்டரோட கனெக்ட் பண்ணிக்குவேன். ஆனால் எனக்கு லேட்டஸ்ட் விண்டோஸ் 11 Pro OS-ஓட வேணும். எனக்கு இந்த பிசி பில்டு பார்த்திங்க அப்படின்னா 10,000 ரூபா பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு பிசி பில்டு கேட்குறவங்க யார் கேட்பாங்க? பேசிக் யூசேஜ், ஆஃபீஸ் யூசேஜ், இதுக்கு தான் நம்ம இந்த பேசிக் யூசேஜ் இந்த பிசி பில்டு நம்ம கொண்டு வந்துருக்கக்கூடிய ஆஃபர் பார்த்திங்க அப்படின்னா வெறும் 8,990 ரூபா. ஸோ 8,990 ரூபா அப்படின்றது ஒன்லி CPU மட்டும்தான், ஃபுல் கிட்டு. மானிட்டர், கீபோர்ட், மவுஸ் கிடையாது. அது வேணும்னு நினைக்கிறவங்க தனியாக ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த 8,990 ரூபாய்க்கு 3 இயர்ஸ் வாரண்டியோட ஒரு பிசி பில்டு அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டில் நீங்கள் எந்த ஆஃப்லைன்லையுமே வாங்க முடியாது. ஸோ இந்த 8,990 ரூபா பட்ஜெட் செக்மெண்ட்டில் உங்களுக்கு விண்டோஸ் 11 Pro OS-ஓட வந்துடும். அதுக்கான லைசன்ஸ் கீ வேணும் அப்படின்னா நம்மள்ட்ட தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமர் அடுத்து கேட்கக்கூடிய டவுட், இந்த லைசன்ஸ் கீ இல்லைன்னா நான் OS-ஐ எத்தனை நாளைக்கு யூஸ் பண்ண முடியும் கேட்பாங்க. நீங்கள் லைசன்ஸ் கீ இல்லாட்டினாலுமே OS-ஐ நீங்கள் லைஃப் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைசன்ஸ் கீ இருந்தால் மட்டும்தான் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் கிரியேட் பண்ணுறது, மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஸோ அதுக்கும் உங்களோட ப்ரொஃபஷனல் யூசேஜுக்கும் எந்த விதமான தடையும் இருக்காது. ஸோ விண்டோஸ் லைசன்ஸ் கீன்றது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது எதுக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களோட OS-ஐ ஒரிஜினல் OS-ஆ டேட்டா மைக்ரோசாஃப்ட்டில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக தான். ஸோ அதுக்கும் ப்ரொஃபஷனல் யூசேஜுக்கு சம்மந்தம் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் 8,990 ரூபாய்க்கு பிசி பில்டு லைசன்ஸ் கீ இல்லாமையுமே நீங்கள் லைஃப் டைம் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனைக்கும் வேலை கிடையாது. ஸோ இப்போ இந்த 8,990 ரூபாய்க்கு நம்ம கொண்டு இருக்கக்கூடிய பிசி கிட்டு 3 இயர்ஸ் வாரண்டியோட ஜிகாபைட் மதர் போர்டோட. ஸோ அந்த 8,990 ரூபாய்க்கு என்னென்ன காம்பனன்ட்ஸு இந்த பிசி பில்டை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், டிஸ்பிளேலையும் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். சேட் பண்ணுங்கள். நான் ஒர்க்கிங் ஹவர்ஸில் உங்களுக்கு லேட்டாக ரிப்ளை வரும். நிறையா பேர் நான் ஒர்க்கிங் ஹவர்ஸில் வாட்ஸ்அப் போட்டுருவாங்க, அப்புறம் ஒர்க்கிங் ஹவர்ஸில் மேலே வரக்கூடிய மெசேஜுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணி டைம் ஆயிரும். ஸோ அதனால் ஒர்க்கிங் ஹவர்ஸில் ஒரு இன்டிமேஷன் கொடுங்க, டக்குன்னு உங்களை ஃபாலோ பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் கால் பண்ணணும் அப்படின்னா ஒர்க்கிங் ஹவர்ஸில் கால் பண்ணுங்கள், ஃப்ரீயாக இருப்பாங்க, டக்குன்னு உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ பிசி பில்டு லேப்டாப் மட்டும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரில் சேட் பண்ணுங்கள். பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் அது நம்ம ஆஃபீஸில் தனி டிவிஷன் இருப்பாங்க, லேமினேஷன் மிஷின் தனி டிவிஷன் இருப்பாங்க, கேஷ் கவுண்டிங் மிஷின் தனி டிவிஷன் இருப்பாங்க, CCTVக்கு தனி டிவிஷன் இருப்பாங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்க்கும் தனித்தனி ஆட்கள் இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த 8,990 ரூபாய் கிட்டுக்கு நமக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் வரும் அது போயிடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த 8,990 ரூபாய் இந்த CPU கிட்டு முதல் யார் வாங்கணும்? சார் எனக்கு வந்து வீட்டுக்கு ஒரு பிசி வேணும், அதிகபட்சமாக போனால் ஒரு யூடியூப்பில் வீடியோஸ் பார்ப்போம், வேர்டு, PowerPoint, Excel யூஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். பேசிக் யூசேஜ் அப்படின்றவங்களும் இந்த பிசி பில்டு பெஸ்ட்டு. சார் நான் ஆன்லைன் இசேவை மையத்துக்கு தான் வாங்குகிறேன், ஏன்னா ஃபோட்டோஷாப் கூட பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன், பேசிக் ஒர்க்கு, ஆன்லைனு, இமெயில் செக் பண்ண, மெயினாக ஆன்லைனில் கஸ்டமருக்கு தேவையானதெல்லாம் டவுன்லோட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு பிசி பில்டு அப்படின்னா இதுதான். ஸோ இந்த பிசி பில்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஷாப் நம்ம இன்ஸ்டால் பண்ணி தான் அனுப்புவோம். ஆனால் ஃபோட்டோஷாப்பர் ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுற அளவுக்கு ஸ்பீட் இருக்காது. DTP ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, அந்த DTP ஒர்க்கை ப்ரொஃபஷனலாக பார்க்குற அளவுக்கு ஸ்பீட் இருக்காது. ரெண்டாவது நிறைய கஸ்டமர் அப்போ இந்த 8,990 ரூபாய் பிசி பில்டை நான் கன்ஃபார்ம் பண்ணவா, இல்லை ஆல்ரெடி 2 டேஸ்க்கு முன்னாடி பயங்கரமான ஆஃபர் சேலில் 19,990 கிட்டில் CPU மட்டும் 14,500 பட்டிருக்கேன், அதை போகலாமான்னு கேட்பாங்க. ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா இதை விட அது 4 மடங்கு பெர்ஃபார்மன்ஸும் ஸ்பீடு அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லேட்டஸ்ட்டு விண்டோஸ் 11 ப்ரோவோட எனக்கு OS வேணும்,
வித் ஜிகாபைட் மதர் போர்டோட எனக்கு என்ட்ரி லெவல் யூசேஜ் தான், எனக்கு ஒரு பிசி பில்டு மிதமான ஸ்பீடில் போதும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிசி பில்டு. இதில் ஹைலைட்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிகாபைட் மதர் போர்டு, பேக் சைடில் இருக்கிற லேண்ட் போட்டு ஜிகா லேன் 1000 mbps வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இது இப்போ பேரலல் போர்ட்ஸ் வந்துடும். ஒரு கமர்ஷியல் செக்மெண்ட் மாடல்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து பில்லிங் சாஃப்ட்வேருக்காக யூஸ் பண்ணுறீங்க, ஆன்லைன் யூசேஜுக்கு, டேலி யூஸ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி பேசிக் செக்மெண்ட்டுக்கு டீசெண்டான பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிசி. ஸோ இந்த பிசியை நாங்கள் ப்ரொஃபஷனலாக டிடிபி ஒர்க்கு, வீடியோ எடிட்டிங், கேமிங் இந்த மாதிரி எதுக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஸோ இந்த பிசி பில்டு வேணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி ஆர்டர் பேஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்ம காம்பனன்ஸ் டீட்டெயிலாக போயிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிசி பில்டில் வரக்கூடிய எல்லா பார்ட்ஸுக்கும் 3 years வாரண்ட்டி வந்துடும். ஒய்ஃபை ரிசீவர் உங்களுக்கு ஃப்ரீயாக ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒய்ஃபை ரிசீவருக்கு 1 year வாரண்ட்டி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ராசஸர் மதர் போர்ட்லேருந்தே போயிடுவோம். ஸோ இதில் வந்து ப்ராசஸர் மதர் போர்டே பில்டின். ஸோ இது வந்து ஜிகாபைட் பிராண்டுகிட்ட இருந்து J1800MD3P. ஸோ இந்த மதர் போர்டு பார்த்தீங்கன்னா மதர் போர்டுலேயே பில்டின்னா இன்டெல் செலிரான் ப்ராசர் வந்துடும் 2.4 GHz ஸ்பீடில். ஸோ இந்த இன்டெல் செலிரான் ப்ராசர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக் யூசேஜுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். கமர்ஷியல் ப்ரொஃபஷனல் டிடிபி ஒர்க்கு, வீடியோ எடிட்டிங் நான் சொன்ன மாதிரி செட் ஆகாது. ஸோ உங்களுக்கு பேசிக் யூசேஜ், அதாவது நான் வேர்டு, பவர்பாயிண்ட், எக்ஸல் யூஸ் பண்ணுவேன். ஆன்லைன் யூசேஜ், இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு ஆன்லைன் யூசேஜ், இது போக யூடியூப் வீடியோஸ் பார்க்குறதுக்கு அப்படின்னா இந்த பிசியை தாராளமாக சூஸ் பண்ணலாம். Windows 11 Pro OS-ஓட வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபியூச்சரில் கிராஃபிக்ஸ் கார்டு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். 2 RAM ஸ்லாட் வந்துடும். டிஃபால்ட்டாக 8GB போடுவாங்க. எக்ஸ்ட்ரா 8GB வேணாலும் ஃபியூச்சரில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபியூச்சரில் நீங்கள் இன்னொரு ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்ணலாம் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக ஃபஸ்ட் நம்ம ஒரு SSD கொடுப்போம். ஃபியூச்சரில் இன்னும் ஒரு ஹார்ட் டிஸ்க் மட்டும் தான் ஆட் பண்ண முடியும். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் மட்டும் இந்த மதர் போர்டில் இருக்குது. 2 சேட்டாக போட்டு தான். ஸோ இந்த மதர் போர்டோட மாடல் பார்த்தீங்கன்னா J1800MD3P ஜிகாபைட் மதர் போர்டு. டைரக்ட் ஜிகாபைட் பிராண்டோட 3 years சர்வீஸ் வாரண்டியோட வந்துடும். ஸோ போர்டு ப்ராசர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட்டில். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரேம் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்வேக்ஸ் பிராண்டுகிட்ட இருந்து 1600 MHz DDR3 8GB ரேம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ கஸ்டமர் வேணும் அப்படின்னா இன்னொரு 8GB ரேம் போட்டுக்கலாம். ஸோ இந்த ரேமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி வந்துடும். ஸோ அதுக்கடுத்து எஸ்எஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிசி பில்டு இப்போ 2-3 கஸ்டமருக்கு பில் ஆகி போயிட்டுருக்கு. அவங்களுக்குலாம் எதுக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு ஓஎஸ் யூசேஜ் மட்டும்தான். ஆல்ரெடி ஒரு பழைய பிசி இருக்குது, ரொம்ப நாளைக்கு முன்னாடி வச்சிருந்தது. அதில் இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க்கை கழட்டி நான் இதில் போட்டுக்கிறேன். ஸோ அதனால் ஓஎஸ்க்கு மட்டும் ஒரு எஸ்எஸ்டி போடுங்கன்னு கேட்டதுனால சிலிகான் பவர் பிராண்ட்லேருந்து ஒரு 128GB சாட்டா எஸ்எஸ்டி. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் NVMe ஸ்லாட் கிடையாது. ஸோ சாட்டா எஸ்எஸ்டி மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இன்னொரு நீங்கள் சாட்டா ஹார்ட் டிஸ்க்கு போட்டுக்கலாம். 2 சாட்டா போட்டு தான். ஸோ மூணாவதாக நீங்கள் எந்த ஒரு சாட்டா டிரைவையுமே கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு சிலிகான் பவரோட ஒரு 128GB SSD. இல்லை எனக்கு பிசி பில்டு பண்ணும்போதே இதுக்கு பதிலாக 256 512GB SSD போடுங்க அப்படின்னாலும் போட்டுக்கலாம். வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள். அதுக்கான கஸ்டமைசேஷன் பண்ணி உங்களுக்கு சலான் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு உங்களுக்கு 3 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி வந்துடும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா SMPS. ஸோ SMPSன்னு பார்த்தீங்கன்னா கோகோனட் பிராண்டுக்கிட்ட இருந்து ஸோ ஒரு பவர்ஃபுல்லான எஸ்எம்பிஎஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இது ஆன்லைன் யூசேஜுக்கு காலையில் நீங்கள் 8 மணிக்கு பிசி ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நைட்டு 11 மணி 12 மணி வரைக்கும் 20 மணி நேரம் வரைக்கும் நான் ஸ்டாப்பாக ஓடுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் பிசிக்கு மதர் போர்டு எஸ்எம்பிஎஸ் தான். மதர் போர்டு அந்த மாதிரி கமர்ஷியலுக்கு சப்போர்ட் ஆகும். எஸ்எம்பிஎஸும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொண்டு வந்திருக்கும். இது ஒரு 120mm பெரிய ஃபேனோட வரக்கூடிய எஸ்எம்பிஎஸ். 3 வருஷம் உங்களுக்கு வாரண்டியோட வந்துடும். ஸோ 3 வருஷம் பார்த்தீங்கன்னா மேஜர் கம்ப்ளைண்ட் அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட்டு, ஸ்மால் கம்ப்ளைண்ட் அப்படின்னா சர்வீஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கோகோனட் பிராண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி லெவலில் ஒரு பவர்ஃபுல்லான எஸ்எம்பிஎஸ். ஸோ அதனால் கம்ப்ளைண்ட்ற வார்த்தைக்கே வேலை இருக்காது. ஸோ எஸ்எம்பிஎஸ்க்கு உங்களுக்கு 3 years வாரண்ட்டி வந்துடும். ஸோ அதுக்கடுத்து கேபினெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கேபினெட் தான் கொண்டு வந்திருக்கோம். மெர்க்குரி பிராண்டுக்கிட்ட இருந்து அஸ்ட்ரா ப்ரோ சீரியஸ் ஒரு மிட் லெவல் கேபினெட்டு. ஸோ இந்த பிசி பில்டை தாங்குற அளவுக்கு ஒரு தரமான கேபினெட்டு உள்ள ஒரு சின்னதாக ஃபேனும் வந்துடும். ஸோ அதுக்கடுத்ததான் ஒய்ஃபை ரிசீவர். ஸோ பிசி பில்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா 2 பார்சலாக வரும். CPU மட்டும் ஒரு பார்சலாகவும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கக்கூடிய இந்த பேக்கிங்கை ஃபுல்லாக இந்த மதர் போர்டு பாக்ஸில் போட்டு இந்த மதர் போர்டு ஒரு பார்சலாக வரும். ஸோ இந்த எஸ்எம்பிஎஸ்க்கான பவர் கேபிள் இந்த மதர் போர்டு பாக்ஸ்குள்ளே இருக்கும். 2 பார்சலாக வரும். பிசிபி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன ஏற்றி அனுப்புவோம் கேட்டிங்கன்னா Windows 11 Pro OS இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. அதுக்கு லைஃப் டைம் லைசன்ஸ்க்கு வேணும் அப்படின்னா தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். MS ஆஃபீஸில் ப்ரொஃபஷனல் ப்ளஸ் 2019 இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க, ஃப்ரீ வெர்ஷனு. ஃபோட்டோஷாப்பில் CA6 ஏற்றிடுவாங்க, ஃப்ரீ வெர்ஷன், லைஃப் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ பேசிக் சாஃப்ட்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா VLC, WinRAR, ஏர் கம்ப்யூட்டர், ஃப்ளாஷ் பிளேயர் இந்த மாதிரி 4 பேஸ் சாஃப்ட்வேர்ஸ் ஏற்றிடுவாங்க. கஸ்டமர் கையில் ரிசீவ் ஆன உடனே ஆன் பண்ணணும், உங்கள் யூஸ் பண்ணுறது மட்டும் தான் வேலை. ஓவராலாக எல்லா பார்ட்ஸுக்கும் உங்களுக்கு 3 years வாரண்ட்டி வந்துடும். ஸோ இந்த பிசி பில்டு வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் சேட் பண்ணி டக்குனு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு பிசி பில்டு வேணும், நீங்கள் வந்து ஒரு ஆர்கிடெக்சர், லூமியன் சாஃப்ட்வேர், 3D Max, ரிவிட் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பிசி பில்டு வேணும். ஸோ வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்கு ஸ்டுடியோ செக்மெண்ட்டுக்கு பிசி பில்டு வேணும். எல்லா டைப்ஸான பிசி பில்டு நம்மகிட்ட ரெடி ஸ்டாக்ஸில் இருக்கும். எதுக்கு நம்ம என்ட்ரி லெவலில் மட்டும் நம்ம வீடியோவில் கொண்டு வரோன்னு கேட்டிங்க அப்படின்னா ஹையர் எண்ட் அப்படின்றது 100க்கு 2 பேர் வாங்குவாங்க.
என்ட்ரி லெவல் அப்படின்றது 100க்கு 90 பேர் வாங்குவாங்க. ஸோ அதனால தான் என்ட்ரி லெவல்ஸ் ஆஃபர்ஸாக அதிகமாக நம்ம வீடியோவில் கொண்டுருவோம். எல்லா டைப்பான பிசி பில்டும் நம்மள்ட்ட ரெடி ஸ்டாக்ஸில் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பிசி பில்டு வேணுன்றதை வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ இதோட பெட்டரான சூப்பரான சந்திப்போம்.